பிரியமானவர்களே, எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? தைரியமா இருக்கீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறார், தைரியமா இருக்கிறீங்களா? என் பிள்ளைகள் எப்பவுமே தைரியமா இருக்கணும். பாவம் செய்யறதுக்கு தான் பயப்படணும், மற்றதுக்கு பயப்படணும். வேலையில, குடும்ப காரியத்துல, ஊழிய காரியத்துல தைரியமா இருந்து செயல்படணும். ஆண்டவர் என்ன சொல்றார் தெரியுமா? எபிரேயர் 10:35 மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள் என்று சொல்றார். என் பிள்ளைகளே, உங்கள் தைரியத்தை விட்டு விடாதுங்க. இதுவரைக்கும் தைரியமா தானே இருந்தீங்க. அப்ப இன்னைக்கு ஏதோ ஒரு காரியத்துக்கு பயப்படுறீங்க. வேலையில பிரச்சனையா? மேலதிகாரி பயமுறுத்துறாங்களா? பிசினஸ்ல யாரோ பயமுறுத்துறாங்களா? குடும்ப காரியத்துல பயப்படுத்துகிற சூழ்நிலை வருதா? இவ்வளவு நாள் தைரியமா தான் இருந்தேன், ஆனா இப்போ நிலைமை மோசமாகிறதுனால ஒரு பயம் வருது, அப்படி கலங்குறீங்களா? உங்க தைரியத்தை விட்டு விடாதருங்கள் அப்படின்னு இயேசு உங்களை பார்த்து சொல்றார். என் மகனே தைரியமாறு, என் மகளே தைரியமாறு. தைரியத்தை மாட்டு விட்டுறாத, பயத்துக்கு இடம் கொடாத. சாத்தான் பயப்படுத்தி தான் உடைய வீழ்த்த நினைப்பான். பத்தியா, இன்னும் இந்த பிரச்சனை தீரல, மோசமாகிட்டு இருக்கு பாத்தியா, அவ்வளவுதான். இந்த பயத்தை கொண்டு வரும்படி அவன் பேசுவான். ஆண்டவர் சொல்றாரு, நீ தைரியத்தை மட்டும் விட்டுறாத. அவன் என்ன வேணாலும் சொல்லட்டும், எப்படி வேணாலும் பேசட்டும், சூழ்நிலை எப்படி வேணாலும் மாறட்டும். நீ தைரியமா சொல்லணும், என் கூட இருக்கிற இயேசு பெரியவர், எனக்கு எல்லாம் நன்மையா தான் செய்வார், நான் பயப்படலாம் மாட்டேன், நான் தைரியமா தான் இருப்பேன். நீ தைரியமா இருங்க. உங்க தைரியத்தை குலைக்கும்படியான காரியத்தை சாத்தான் செய்வான். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, என் மகனே தைரியமாறு, என் மகளே நீ தைரியமாயிரு. எது நினைச்சு நீ பயப்படுறியோ அது உன்னை சேரப்படுத்தாது. நீ பயப்படுற மாதிரி ஒன்னு நடக்காது. உன் தைரியத்தை மாத்திர விட்டு விடாதே அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அப்ப அதனுடைய பலனை நீ பார்க்க முடியும். பாருங்க, கோலியாத்தை கண்டு எல்லாரும் பயந்தாங்க. பெரிய ராட்சதன், அவ்வளவுதான், நம்ம ஒண்ணு செய்ய முடியாதுன்னு. தாவீது தைரியமா போய் முன்னால் நிக்கிறார், பயப்படவே இல்லை. அவர் சின்ன பையன் தான் தாவீது, ஆனா தைரியமா போய் நிக்கிறார், தைரியமா நின்னு பேசுகிறார். எப்படி அவனுக்கு இந்த தைரியம்? ராட்சதமா இருக்க சின்ன பொடியன் வந்து பேசுறான்னு நினைக்கிறார். ஆனா தாவீதுக்குள்ள எப்படி தைரியம் வந்துச்சு? கர்த்தர் கொடுத்த அபிஷேகம், ஆண்டவருடைய வல்லமை கொடுத்த தைரியம். என் வாழ்க்கையில கூட எத்தனையோ பிரச்சனை, நெருக்கம், மோகன்லாசம் முடிஞ்சாரு, அவ்வளவுதான் பேசினாங்க. எத்தனையோ பொய்யான குற்றச்சாட்டுகள், வழக்குகள், நெருக்கங்கள் எல்லாம் வந்துச்சு. அந்த ஆண்டவர் அந்த சமயத்துல என்ன சொன்ன, தைரியமாறு, பயப்படாத. அப்போ நம்ம தைரியத்தை குலைக்கும்படியான காரியத்தை சாத்தான் செய்வான். சில சமயம் அப்படியே ஒரு கலக்கம் வரத்தான் செய்யும். நானும் மனிதன் தானே, அதனால சூழ்நிலை பார்த்து ஒரு பயம், கலக்கம் வரும். ஆண்டவர் சொல்லுவார், தைரியமாறு, தைரியத்தை விட்டுறாத, பயப்படாத. பிசாசு பயமுறுத்தி பார்க்கறான், சூழ்நிலைகள் மாறிடும் சொல்லுவார். அதே மாதிரி எல்லாத்தையும் கர்த்தர் மாத்திடுவார். அப்போ தாவீதுக்குள்ள அந்த தைரியம் இருக்க காரணம், என் கூட இருக்கிற கர்த்தர் பெரியவர், அவரே அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். கோலியாத்து என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. அந்த தைரியம் உங்களுக்குள்ள, அந்த தைரியம், என் கூட இயேசு இருக்கிறார். என்ன தைரியத்துல இப்படி இருக்க சொல்லுவாங்கல்ல, இயேசு இருக்கிறார்ல, அந்த தைரியம் தான். அவர் மரித்து உயிரோடு எழுந்தார்ல, எனக்காக எல்லாத்தையும் செய்வார்ல, அந்த தைரியம் தான். அப்படி சொல்லுங்க. சில மனுஷருக்கு என்னடா தைரியம் உனக்கு, என்ன தைரியத்தில் இப்படி இருக்கன்னு சொல்லுவாங்கல்ல. நீங்க சொல்லுங்க, இயேசு குறித்த தைரியம் தான், என் கூட இருக்கிறார்ல. இன்றைக்கு நீங்க பயப்படுற காரியத்தில் அற்புதம் நடந்துரும். ஆண்டவர் உங்களை தைரியப்படுத்துகிறார். தைரியமா சொல்லணும், என் கூட இருக்கிற இயேசு பெரியவர், என்னை ஒண்ணும் பண்ண முடியாது, சாத்தான் ஜெயிக்க முடியாது, கர்த்தர் ஜெயந்தவர் சொல்லி பாருங்க. தைரியமா அற்புதம் நடக்கும். சொல்றீங்களா? ஆண்டவரே, நான் தைரியத்தை விட்டு விட மாட்டேன், நீங்க எனக்கு வாக்கு கொடுத்துட்டீங்க, நீங்க என் கூட இருக்கிறதுனால நான் தைரியமா தான் இருப்பேன், பயப்பட மாட்டேன். நீர் எனக்கு ஜெயம் கொடுத்து நடத்துறீங்க, அதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.